அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகர் சென்றதிலிருந்து பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது வந்தார்கள். இருந்தாலும் அவர்களுடைய மனம் புனித காபாவை முன்னோக்கியே தொழுவதை பெரிதும் விரும்பியது. புனித காபாவை முன்னோக்குமாறு அல்லாஹு தாலாவிடமிருந்து ஆணை வராதா என்று அடிக்கடி வானத்தை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். இதனை அல்லாஹு தாலா இந்த வசனங்களில் கூறுகிறான். அல்லாஹ் புனித காபாவை முன்னோக்கி தொழுகுமாறு கட்டளையும் பிறப்பித்து விட்டான். 144வது வசனத்தில், மஸ்ஜிதுல் ஹராம் புனித பள்ளிவாசலை நோக்கி உம்முடைய முகத்தை திருப்புவீராக என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு கூறியிருக்கின்றான். மஸ்ஜிதுல் ஹராம் என்பது புனித காபாவை சுற்றியுள்ள தொழுகும் இடத்திற்கு பெயராகும். புனித காபாவிற்கு அருகில் இருந்து தொழுபவர்கள் காபாவையே முன்னோக்க வேண்டும். தொலைவிலிருந்து தொழுபவர்கள் இந்த மஸ்ஜிதுல் ஹராம் புனித பள்ளியை முன்னோக்கினால் போதும் என்று இந்த வசனத்தில் கூறியிருக்கின்றான். இதை பற்றி விவரமாக தெரிந்து கொள்ள சூரத்துல் பக்கராவின் 144வது வசனத்தின் பொருளையும் தஃப்சீரையும் பாருங்கள்.